இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு நல்ல செய்தி. ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை திருத்துவது குறித்து அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. இந்த முடிவு இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தியாக வந்துள்ளது. தற்போது மாதத்திற்கு ரூபாய் 1000 என நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் இன்றைய பணவீக்க சூழலில் போதுமானதாக இல்லை என்று தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தற்போதுள்ள குறைந்தபட்ச மாத ஓய்வூதிய தொகை அடிப்படை வாழ்க்கை செலவுகளை பூர்த்தி செய்யவில்லை என்று வாதிட்டு இந்த குறைந்தபட்ச தொகையை ரூபாய் 7500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொழிலாளர் சங்கங்களும் ஓய்வூதியர் சங்கங்களும் தீவிரப்படுத்தியுள்ளன. இது குறித்த விவாதங்கள் நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விரைவில் இது குறித்த ஒரு முடிவு அறிவிக்கப்படலாம். ஓய்வூதியதாரர்களுக்கான சமூக பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த தொகையை மேல்நோக்கி திருத்த ஒரு நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. இதனால் இந்த முன்மொழிவுக்கு நிறுவன ரீதியான ஆதரவும் கிடைத்துள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் தொடர்ச்சியான செயல்பாட்டு மற்றும் கொள்கை மேம்பாடுகளுடன் EPS 95 திருத்தம் குறித்த விவாதமும் நடைபெற்று வருகிறது. நிதி அமைச்சகத்தின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டு சந்தாதாரர்கள் ஃபைனான்சியல் இயர் 2026க்கான EPF வைப்பு தொகைகளுக்கு 8.25% வட்டி வரவை பெற வாய்ப்புள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த தொகை நேரடியாக கணக்குகளில் வரவு வைக்கப்படும். பணப்புழக்க அணுகலை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக EPFO, ATM மற்றும் UPI அடிப்படையிலான பணம் எடுக்கும் முறையை அறிமுகப்படுத்தவும் தயாராகி வருகிறது. தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 உள்ளது. இதை ரூபாய் 7500 உயர்த்த வேண்டும் என கோரிக்கை உள்ளது. ஆனால் எனினும் இது நடக்க அதிகபட்ச ஓய்வூதிய வரம்பும், அதாவது தற்போது ரூபாய் 7500, ஊதிய அளவும் தற்போது ரூபாய் 15000 அதிகரிக்கப்பட வேண்டும். எனினும் இவை உடனடியாக அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே. ஆகையால் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் 2500 அல்லது ரூபாய் 3000க்குள் அதிகரிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.